மக்கள் நலனுக்காக போராடிய பாட்டாளி மக்கள் கட்சியின் எம்எல்ஏவை கைது பண்ணிருக்குது கையாலாகாத திராவிட மாடல் ஆட்சி. சமூக விரோதிகளையும் பாலியல் வன்கொடுமை செய்தவர்களையும் கூட நிக்க வச்சு போட்டோ எடுத்து அழகு பார்க்கக்கூடிய திமுக ஆட்சியாளர்களுக்கு 3 லட்சம் மக்களின் பிரதிநிதியை எப்படி நடத்த வேண்டும் என்ற அடிப்படை கூட தெரியாதது தான் இந்த திராவிட மாடல் ஆட்சியின் லட்சணம். சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பிஎன்பட்டி பகுதியைச் சேர்ந்த மக்கள் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் அவர்களை தொடர்பு கொண்டு அருகாமையில் இருக்கக்கூடிய மேட்டூர் பவர் ஸ்டேஷன் தெர்மல் ஸ்டேஷன்ல இருந்து வெளிவரக்கூடிய புகையானது மாசுவானது எங்கள் வீடுகளில் எல்லாம் படிந்து இங்கே மக்கள் வாழ முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய சீரார்களுக்கும் முதியவர்களுக்கும் ஆஸ்துமா பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. ஒரு நாளும் கிழமையின கூட ஒரு பண்டிகை காலத்தில் கூட எங்கள் உற்றார் உறவினர்கள் வெளியூரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சொந்த ஊருக்கு திரும்பி நிம்மதியாக பொழுதை கழிக்க முடியாத சூழ்நிலை இருக்கு. நாங்கள் எல்லாம் இங்கே வாழ்வதா இல்லையா? நாங்கள் உங்களை மட்டும்தான் நம்பி இருக்கின்றோம். நீங்கள் மட்டும்தான் எங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள். எனவே நீங்கள் வந்து எங்களுக்கான நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அந்த பகுதியினுடைய மக்கள் பிரதிநிதியான பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சதாசிவம் அவர்கள் நேரடியாக சென்று அந்த பகுதியில ஆய்வு மேற்கொள்றாங்க. அந்த மேட்டூர் தெர்மல் ஸ்டேஷன்ல இருந்து வெளிவரக்கூடிய புகையானது அந்த பகுதியில பெருத்த சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு. அங்க மக்கள் வாழ முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கு. இதையெல்லாம் பார்த்து பொறுத்து கொள்ள முடியாத பசுமை நாயகனுடைய தம்பி பசுமை தாயகம் கண்ட மருத்துவர் ஐயா அவர்களுடைய தொண்டர் அண்ணன் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் அவர்கள் நேரடியாக சென்று அதிகாரிகளிடம் இதற்கான நீதியை கேட்டிருக்கிறாங்க. தெர்மல் பவர் ஸ்டேஷனுடைய வாசலில் நின்று இதற்கான நீதியை கேட்டிருக்கிறாங்க. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எம்எல்ஏ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத இந்த திராவிட மாடல் துப்பு கேட்ட அரசு போலீஸை ஏவி விட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினரை கைது செய்திருக்குது. அதுவும் ஒரு மக்கள் நலனுக்காக போராடிய ஒரு மக்கள் பிரதிநிதியை எப்படி அழைச்சிட்டு போறாங்க? எப்படி அழைச்சிட்டு போறது? அதற்கென்று ஒரு நடைமுறையை கடைபிடிக்கிறது இல்லையா? அதற்கென்று ஒரு நடைமுறை கடைபிடிக்கிறது இல்லையா? அப்ப நீங்க இந்த ஆட்சியில என்ன அராஜகம் வேண்டுமானால் நடக்கும். ஆனால் மக்கள் பிரதிநிதி கூட வாய் திறந்து கேட்க முடியாத அளவிற்கு இப்ப என்ன மிசா காலம் நடக்குதா? இல்ல எமர்ஜென்சி காலம் நடக்குதா? என்ன ஒரு அராஜக அட்டுழி ஆட்சி இது? என்ன அராஜக அட்டுழி ஆட்சி? இதான் அந்த சர்வாதிகார தனம் என்பதா? இதான் அந்த சர்வாதிகார ஆட்சியா? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தன் மக்களுக்கான கோரிக்கைகளை சட்டமன்றத்துல முன்வைக்க முடியும். ஆனா சட்டமன்றமாக நடக்குது, ஜால்ரா மன்றம் தான் நடக்குது. அதுவும் சபாநாயகரே ஒரு சர்வாதிகாரிப்பா நடந்துக்கிறாங்கன்னு சக சட்டமன்ற உறுப்பினரே குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. சக சட்டமன்ற உறுப்பினர் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அவை நடவடிக்கை ஏதாவது ஒன்று மக்கள் பிரச்சனைக்காக அவை நடவடிக்கை நடந்திருக்குதா? ஒன்று சபாநாயகர் பேசுவாரு, இல்லைன்னா அமைச்சர் பேசுவாரு, இல்லைன்னா திமுக புகழ் பாடலாம், இல்ல திமுக எம்எல்ஏ பேசலாம். அதை கடந்து பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏக்கள் மக்கள் நலனுக்காக பேசக்கூடாது. அப்படி பேசினாலும் அதை காட்சிப்படுத்தவே மாட்டாங்க. 2 நாட்களுக்கு முன்பாக சேலம் மேற்கு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அருள் எம்எல்ஏ அவர்கள் வெளிப்படையாக காமிச்சாங்க. சட்டமன்றத்துல ஒரு கேள்வி எழுப்புறாங்க, சபாநாயகர் முகம் காட்டப்படுது, அமைச்சருடைய முகம் காட்டப்படுது, ஆனால் சட்டமன்ற உறுப்பினருடைய முகம் காட்டப்படவே இல்லை. இப்படியெல்லாம் இருட்டடிப்பு செய்யக்கூடிய கீழ்த்தரமான வேலைகளை இந்த ஆட்சியாளர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க எதையாவது செஞ்சுட்டு போங்க, நீங்க ஜால்ரா அடிச்சுட்டு போங்க, ஏன்னா இன்னும் 1.5 வருஷத்துக்குள்ள நீங்க வீட்டுக்கு போக போறீங்க. ஆனால் மக்கள் பிரச்சனைக்கு தீர்வு காணணும் இல்ல. ஒரு சட்டமன்ற உறுப்பினரால் சட்டமன்றத்திலேயே மக்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. அப்புறம் என்ன பண்ண முடியும்? வாக்களித்த மக்கள், இந்த 3 லட்சம் மக்களுக்கான பிரதிநிதி நேரடியாக மக்களுக்காக களத்திற்கு சென்றார். காவல்துறையை ஏவி விடுறது, இதையெல்லாம் எந்த மாதிரியான நடவடிக்கை என்பதை நாம் சிந்திச்சு பார்க்கணும். அப்ப மக்களுடைய வாழ்வியலை அழிக்க துடிப்பீங்க, ஆனால் அதை மற்றவர்கள் வேடிக்கை பார்க்கணும். மற்றவர்கள் வேடிக்கை பார்க்கணும். இதுல இந்த லட்சணத்துல பாமகவை பார்த்து காப்பீடிச்சு எல்லாமே காப்பீடிக்கிற பழக்கம். இதுல சுற்றுச்சூழல் அணி வேற, இதுல சுற்றுச்சூழல் அணி வேற. அங்க மக்கள் என்ன வாழ்றதா இல்ல வாழ வேண்டாம்? அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க? என்ன பாவம் பண்ணாங்க? இந்த திமுக அரசு எத்தனையோ தடவை சொல்லியிருக்காங்க காலநிலை மாற்றத்தை பத்தி. எத்தனையோ தடவை பாடம் நடத்திருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி திமுக. லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடந்திருக்கக்கூடிய குற்றத்தை பார்த்தாலும் திமுக திருந்த வேண்டாமா? அதை பார்த்தும் திருந்தாது. நெய்வேலி நிலக்கரி சுரங்கமா சுரண்டிட்டு போ, அங்க இருக்கக்கூடிய மக்களை அடியோட விரட்டிடு. அவங்களாம் அனாதைகள் தானே.
சிப்காட் பகுதியா, கடலூர் சிப்காட் பகுதியெல்லாம் பார்த்தா இளநீல கெமிக்கல் வாடகம். அதே மாதிரி திருவண்ணாமலை இப்படியான அராஜகம் பண்றாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி என்ன சொல்லுது, நீங்கள் சிப்காட் நிறுவனத்தை அமைங்க, அதுவும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தீங்கு விளைவிக்காத மாதிரியான சிப்காட்டை அமைங்க, அது அங்க வேலை வாய்ப்பை ஏற்படுத்த வாய்ப்புள்ள தர்மபுரி போன்ற பகுதிகளில், தூத்துக்குடி போன்ற பகுதிகளில் அமைச்சிங்கன்னா அது நன்மை பயக்கும். அங்க இருக்கக்கூடிய பகுதி இளைஞர்களுக்கு நன்மை பயக்கும். அதெல்லாம் விட்டுடுவாங்க. சிப்காட்ல தொடங்கி இந்த என்எல்சி நிறுவனம் மாதிரியான பெரு நிறுவனத்தினுடைய அடிமைகளாக, கொத்தடிமைகளாக, புரோக்கர் வேலை பார்க்கிற வேலைகள்லாம் செஞ்சு நீங்க என்ன அராஜகமும் பண்ணிட்டு இருந்தீங்க பாமக